carry our 556 6 அப்பா எங்க யாருடா அது? திவ்யாவா? குட் மார்னிங் பா. குளிச்சிட்டியாமா? ஓ குளிச்சிட்டேனே. ஏண்டி வெள்ளிக்கிழமை அதுவுமா எழுந்த உடனே இப்படி ஒரு போய் சொல்லணுமா? ஏம்மா வெள்ளிக்கிழமை அதுமா எழுந்த உடனே இப்படி திட்டுமா? உங்க அப்பா உன்னை இப்படி பார்த்தாருன்னா தெரியும், திட்டுனா இன்னொன்னு. கத்தாதே, நீ என்ன மாட்டி விட்டுட்டு போல இருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் படுற கஷ்டம் என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றது நான் சொல்லட்டுமா? ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி போடு. பாதி கப், பாதியில பாதி, இத்தனோண்டு. அம்மா ப்ளீஸ்மா 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 ப்ளீஸ். போய் முகத்தை கழுவிட்டு வா, அப்புறம் காப்பி கொடுக்குறேன். என் செல்லம்மா, என் பட்டம். என்னடி இது? அம்மாமா ஒரே ஒரு முத்தம், ஒண்ணே ஒண்ணு. காலம் கத்தால குளிக்காம கொள்ளாம தொட்டுட்டு போய் முகத்தை கழுவிட்டு வா போ. அதிப்பாவி, நீ இன்னுமா குளிக்கல? கத்துன கொன்னுடுவேன், புரியுதா? இப்ப நான் கையெடுக்க போறேன், பேச்சு மூச்சு இருக்க கூடாது, சரியா? அப்பப்பா திவ்யா இன்னும் குளிக்கல பாருங்க. என்ன பண்ற? என்னங்க இது? விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. காலையில நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏன் நழுவிட்டு போன? அதுக்காக உங்க தங்கச்சி யாராவது பார்க்க போறாங்க. பார்த்தா பார்க்கட்டுமே. எனது அருமை மனைவியே, நான் உன்னை கொஞ்சம் விடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. நேரங்காலமே கிடையாதா? விடுங்க. என்னடா இப்படி நனைஞ்சிருக்க? அது வந்து தண்ணி. அதுதான் எப்படின்னு கேக்குறேன். அதுப்பா அது அது வெளியில மழை. ஆமா, இல்ல இல்ல. சரி சரி போ. அண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸா வழியறீங்க. உங்களை ஆமா, அது எப்படி எப்படி? எனது அருமை மனைவியை நான் கொஞ்சுவதில் தவறுண்டோ? அம்மா காஃபி. நீ இன்னுமா குளிக்கல? உங்க அப்பா பார்த்தாருன்னா இந்த வீடு ரெண்டாயிடும். பார்த்தா தானே, அதான் நான் அவர் கண்ணில் படாம டிம்கி கொடுத்துட்டு இருக்கேனே. வளர்ந்துட்டேன்னு தவிர எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்லை. வாய் முழுக்க போய் உடம்பெல்லாம் சோம்பேறித்தனம். யாராவது என்ன எதுன்னு கேட்டா எதிர்த்து வேற பேசுறேன். என்னை பார்த்து என் தங்கிங்க வேற கெட்டு போறாங்க. என்னைக்கு நான் பெரியவங்க பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு தான் உருப்பிடுவேன். இன்னைக்கு இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது? போய் குளிச்சுட்டு வா. இன்னைக்கு என்னாச்சு இருக்கு? என்னம்மா குவைட்டா வர? நீங்க எப்ப விஷயத்துக்கு வர போறீங்கன்னு காத்துட்டு இருக்கேன். ஏதோ சொல்லணும் தானே நீங்க என்ன காலேஜ்ல டிராப் பண்றீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் ரொம்ப உபசரணை எல்லாம் பண்றீங்க. ஒருத்தரும் என் கூட சண்டை போடல, திட்டல. ஏதாவது விஷயம் இருக்கணும். என்ன விஷயம்? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. பையன் பேரு சந்திரகுமார், MBA படிச்சிருக்காரு. டெல்லியில பர்சனல் மேனேஜரா வேலை செய்யறாரு. நான் போன தடவை டெல்லி போயிருந்த போது இவரை மீட் பண்ணேன். சி ஜெம் ஆஃப் a man, ரொம்ப இன்டெலிஜென்ட். எல்லாரும் இவரை பத்தி ரொம்ப நல்லா பேசுறாங்க. உனக்கு ரொம்ப கரெக்டான மேட்ச்னு தோணுது. இது நல்லபடியா முடிஞ்சதுன்னா ஐ வில் கன்சிடர் மைசெல்ஃப் வெரி லக்கி. இங்க பார், நீ கரெக்டா 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், சரியா? பொண்ணு பார்க்க
பார்க்க தானே வராங்க, அதுக்கு ஏன் உருன்னு இருக்க? மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருந்தா சரின்னு சொல்லு, இல்லன்னா மாட்டேன்னு சொல்லு, அவ்வளவுதானே. இதுல என்ன ப்ராப்ளம்? என்னை யாராவது பொண்ணு பார்க்க வந்தா நான் ஜாலியா இருப்பேன். எவனோ ஒருத்தன் பொண்ணு பாக்குறேன்னு வந்து உட்காருவான், அவன் காலில் விழுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவனுக்கே கழுத்து நிட்டுன்னு சொல்லுவாங்க. என்னால் முடியாது. அழகா இருந்தா பண்ணிக்க வேண்டியதானே. விளையாடுறியா? முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல. அப்படி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறதை விட தனியாவே இருந்துடலாம். ஏய், என்ன பண்ண போற? தெரியல. திவ்யா, will you stop talking? And x is greater than Divya, or equal will to you stop 0 talking? and y is இங்க greater பொண்ணு than பார்க்க or வராங்க. equal to 0. Now we go on forming the simplex table. We find that after iteration 1, all the values in row 2 turn out to be greater than or equal to 0. Hence, no further iteration is needed. 4/3 B2 பொண்ணு இருந்தா தானே பொண்ணு பார்க்க முடியும். என்னடி சொல்ற? hence நான் 4 மணிக்கு வீட்டுக்கு போலனா விளையாடுறியா? f is equal to நான் போறது இல்ல. என்னடி சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு? x is equal to 0. நான் போறது இல்ல. பாப்பா 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 பா லா 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 லா. அம்மா அடி பாவி, மாப்பிள்ள வந்து சச்சி பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாரா? உன்னை செல்ல கொடுத்து வளர்த்தம் பாரு, என்ன சொல்லணும்? உன் வீட்டுக்காரர் நான் கரு புருந்து கத்திட்டு இருக்காரா? வாடி. நான் சோப் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், கவலைப்படாதே. ஆமா, வந்தவங்க சொஜ்ஜி பஜ்ஜி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா இல்ல கொஞ்சம் பாக்கி வச்சிருக்காங்களா? பேசுடி. எனக்கு பஸ். உன்னை கண்டிக்காம செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, எங்களை சொல்லணும். பாவம், அவங்க 5 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? கொஞ்சமாவது பொறுப்பு மரியாதை ஏதாவது இருந்தா தானே. சின்ன குழந்தை மாதிரி மழையில ஆடிக்கிட்டு வந்திருக்கா. ஏடு இத பைத்திய மாதிரி வேஷம் சொட்ட நனைஞ்சிட்டு வந்து. ஏதோ நல்லவங்களா இருக்க போய் தான் இவ்வளவு நேரம் அமைதியா காத்துட்டு இருக்காங்க. வேற யாராவது இருந்திருந்தா நீங்களும் மாச்சு உங்க பொண்ணு மாச்சுன்னு எழுந்து போயிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? வளர்க்கும் போதே கொஞ்சம் கண்டிச்சு வளர்த்திருக்கணும். அவரு பாவம் உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் தனியா பேசணுமா, அதனாலதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு, ரவுடி மாதிரி பேசாத. நீ செஞ்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. தும்பி இம்பி தொலைக்காத, போ. உட்காரு. என்கிட்ட நீங்க ஏதோ கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஏன்னா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. எனக்கு இது பிடிக்கல. இந்த பொண்ணு பாக்குறது சந்தையில மாட்டை பாக்குற மாதிரி இருக்கு. அப்பா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவருக்கு புரியல. அதனாலதான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி நடந்துக்கல. எங்க அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, என்னை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன்னு எனக்கு தோணல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திவ்யா, திவ்யா அக்கா, அவர் சரி சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கா. என் கண்ணு,
இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ நான் அப்பவே சொன்னேன்ல. என்ன ஜானகி, மாப்பிள்ளை எப்படி? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா படிச்சவரு, எக்ஸலன்ட் ஜாப். பிஹேவியரல் சயின்ஸ்ல தீசிஸ் கூட சப்மிட் பண்ணிருக்காராம். நான் இப்ப மாமா கூப்பிட ஆரம்பிச்சேன். இவ ஊரை சுத்திட்டு வர வரைக்கும் மாப்பிள்ளை எவ்வளவு பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க சொந்தக்காரங்க கூட ரொம்ப அன்பா பொறுமையா இருந்தாங்க. திவ்யாவுக்கு இவர் ஐடியல். அதனாலதான் நானும் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு கிளீனா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அப்பா ஸ்கூல்ல இருக்க 4-10 கல்யாணத்து வைங்கப்பா. அப்பதான் எனக்கு 3 நாள் மட்டம் போட முடியும். அப்பா அது மட்டும் இல்ல, இப்பவே நாள் ஃபைனலைஸ் பண்ணா தான் சத்திரம் பிடிக்க முடியும். நீ வேற, அவங்க படுற அவசரத்தை பார்த்தா சத்திரத்துக்குலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. மாப்பிள்ளைய விட்டு இருந்தா அக்காவை இப்பவே தாலி கட்டி கூட்டிட்டு போயிருப்பாரு. அவங்க சம்மதம் சொன்ன போது அம்மா மூஞ்சி பார்க்கணுமே, ஒரே சந்தோஷம். வெக்கம்தான். நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா திவ்யாவுக்கு பிடிச்சிருக்கான்னு என்ன கேட்கலையே. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிக்கல. இவ கிடக்குறா, இவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு. இவ எப்பவுமே இப்படித்தான். அவர்கிட்ட என்ன குறைய கண்ட? அவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா? உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல. நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. இந்த வயசுலயே அவர் பர்சனல் மேனேஜர் தெரியுமா? பிடிச்சிருக்குன்னு தான் சொல்ல. மல்லிகா, ஏம்மா உனக்கு பிடிக்கல? பிடிக்கல, அதனால பிடிக்கல. அவர் ரொம்ப நல்ல சாய்ஸ்னு நான் நினைக்கிறேன். அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. திவ்யா, இந்த பார், ஏன் மாட்டேங்கிற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். சின்ன குழந்தை மாதிரி பேசாத. அப்ப சின்ன குழந்தை மாதிரி என்ன நடத்தாதீங்க. என் விருப்பத்துக்கு மரியாதை கொடுங்க. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். என்ன எப்ப பண்ணிப்பியா? எப்போ தோணுதோ அப்ப பண்ணிக்கிறேன். ஆமா, உனக்கு 55 வயசுல தோணும். நான் இன்னும் படிக்க போறேன். கல்யாணம் பண்ணி படியே. படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நல்ல இடம் கிடைக்காது. இதோ பாருமா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இன்னும் 4 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன். உனக்கு கீழே 2 தங்கங்க இருக்காங்க. உங்க எல்லாரையும் நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நீ இஷ்டப்படும் போது கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னால முடியாதுமா. இது ரொம்ப நல்ல இடம். படிச்ச மாப்பிள்ளை, கல்யாணத்தை கூட சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. வரதட்சணையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதை விட நல்ல இடம் எங்கம்மா கிடைக்கும்? ஏப்பா உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா இல்ல விக்க பாக்குறீங்களா? எவனாவது வரதட்சணை வேணான்னு வந்தா ஒண்ணு பொட்டலம் கட்டி வித்துருவீங்க. Injection 5 vials. Heparin 10. Heparin 10. Isartan 20. Gelusil 10. கொஞ்சம் இமீடியட்டா அனுப்பி வைக்கீங்களா ப்ளீஸ்? ராதி என்னாச்சு? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கா? பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. மைல்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. சிம்டமேட்டிக் அண்ட் சேஃப்டி மெஷர்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். பிரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு வந்து செக் பண்ணிட்டு மேல ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது அவசரம் இருந்ததுன்னா நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஓகே? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து
எனக்குன்னு எதையும் யார்கிட்டயும் கேட்டதில்லை. இப்ப முதல் தடவையா உன்கிட்ட கேட்க போறேன். தருவியா? எனக்கு தாலி பிச்சை கொடுப்பியா? உங்க அப்பா இந்த கல்யாணத்துல உயிரே வச்சிருக்காரு. நீ இதுக்கு சம்மதிக்கலன்னா அவர் இடிஞ்சே போயிடுவார். உன்னை கையெடுத்து கேட்கிறேன். என்னடா இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா. நிஜமாவா சொல்றேன்? என்ன பார்த்து சொல்லு. இங்க வா. ஏன் திடீர்னு மனசை மாத்திக்கிட்ட? எனக்காக வா. எங்க அப்பா எது செஞ்சாலும் என் நலத்துக்கு தானே எனக்கு தெரியும். இங்க ரெடி பண்ற. உள்ள உனக்காக மாப்பிள்ள காத்துட்டு இருக்காரு. என்னடி இது கண்ணுல தண்ணி? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எனக்கு இது வேண்டாமா ப்ளீஸ். என்னடி சொல்ற? எனக்கு இது பிடிக்கல. உணராத. அவர் எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. எப்படிமா? வாய் மூடுறி. அவர் ஒண்ணு முன்ன பின்ன தெரியாதவர் இல்ல. உன்னை தொட்டு தாலி கட்டினவரு. தாலி கட்டிட்டா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? 2 நாள் முன்னாடி என்ன இப்படி அவர்கிட்ட அமைச்சிருப்பியா? ஐயோ பைத்திய மாதிரி உளராத. கண் தொடச்சிட்டு உள்ள விழுந்து வா. வா. அம்மா வேண்டாமா ப்ளீஸ். திவ்யா, அம்மா ப்ளீஸ் வேண்டாம். சொல்றது கேளுமா. இருந்து வா. திவ்யா. அத்தை நீங்க உள்ள போங்க, நான் கூட்டிட்டு வரேன். இங்க வா. என்னாச்சு? என்னமாச்சு? எனக்கு தூங்கணும். இவ்வளவுதானே? இதுக்கே அழற? இதை நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அதான் இப்ப சொல்றேன்னு. இப்ப நீ தூங்கணும், அவ்வளவுதானே? தூங்கு. सीखे भैया आगे। शादी मुबारक तुमको, अरे शादी भाई। मुबारक। हाँ बेटी बेटी बैग दे दीजिए मुझे। இவர் हाँ, சஞ்சீத் हाँ। சிங். நம்ம வீட்டு பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வச்சிருக்காரு. ரொம்ப நல்லவர்.
मैं तो सारा दिल्ली जानता हूँ, सब लोग मुझे जानते हैं, मुझे दिल्ली में कोई फिक्र, आपको कोई फिक्र करने की जरूरत नहीं है। सीके तो मेरा खास நீ दोस्त है। சொல்றது ஒரு மணி எனக்கு புரியல. हाँ हाँ, सारा सारा है, दिल्ली की बात कर रहा हूँ। எங்க அம்மா இருந்திருந்தா ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு உள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்க. வெல்கம். இந்த வீட்டுல சமயக்காரன், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாமே நான் தான். இது வரைக்கும் இங்க இருந்த ஒரு பெரிய குறை ஒரு எஜமானி அம்மா இல்லைங்கிறது தான். இன்னையோட அந்த குறை நீங்கிடுச்சு. வா. இங்கதான் நான் கையை சுட்டுக்கிட்டு காலை சுட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சமையல் கத்துக்கிட்டேன். மளிகை சாமான்லாம் இதுல இருக்கு. பத்தலன்னா தெருமுனையிலே கடை இருக்கு. இது வீட்டு சாவி வச்சுக்க. இனிமே இது உன் இலாக்கா. கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு 2 காதல் உண்டு. ஒன்னு புக்ஸ், இன்னொன்னு இசை. இது இனிமே உன்னோட ரூம். பிடிச்சிருக்க? இதெல்லாம் செங்கலாலையும் சிமெண்டாலையும் கட்டப்பட்ட ஒரு இடம், அவ்வளவுதான். இத ஒரு வீடா மாத்துறது உன் கையில தான் இருக்கு. எனக்கு செங்கலும் சிமெண்டும் போதும். Come to my room. என்னயா இது? இது என்ன ஆபீஸ் நினைச்சியா, விளையாடுற இடம் நினைச்சியா? ஐ எம் சாரி சார். சாரி கேரி எல்லாம் எனக்கு வேண்டாம். இல்ல சார், ஆபீஸ் நேரத்துல இதெல்லாம் வேண்டாம் தான் நான் சொன்னேன். யோ, உன்னையவன் அதை கேட்டான். கல்யாணத்துக்கு 10 நாள் லீவு கொடுத்தா 3 நாள் இங்க வந்து நிக்கிறீங்க, என்ன பண்ற? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களாவா? கேட்டதுக்கு பதில் சொல். இங்க என்ன பண்ற? வேலையை பாக்குறேன். கிழிச்ச. அதை விட முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்கு, அதை விட்டுட்டு ஆபீஸ் ஃபைல் வந்து நிக்கிற. ஏன் அனிமுன்னு ஒரு விஷயம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா? யூனியன் நெகோசியேஷன் ஒண்ணு இருக்கு. உனக்கெல்லாம் போய் ஒருத்தன் பொண்ணு கொடுத்தானே, அவனை சொல்லனியா? உட்காரியா? நீ ஒரு மக்கியா? கல்யாணம் பண்ணா மட்டும் போதாதியா, பொண்டாட்டிய கவனிச்சுக்க தெரியணும். அப்பதான் மத்ததெல்லாம் நல்லபடியா நடக்கும். எது மத்தது புரியுதா? வெளியில கூட்டு போ. டார்லிங், ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல 4 வார்த்தையை விடு. உன்னை விட அழகே இல்ல இந்த உலகத்துலன்னு வாய் கூசாம சொல்லு. அப்புறம் பாரு, அனிமூனோ அனிமூன் தான். முடிச்சிட்டீங்களா? நான் போய் என் வேலையை கவனிக்கலாமா? ஜெயா, இந்த கம்பெனிக்கு யார் எம்டி? நீங்க தான். ஒழுங்கா உட்கார். சீக்கே, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கிற முதல் பரிசுதாயா முக்கியம். அவளை கடை கூட்டு போ. அவ என்ன விரும்புறான்னு தெரிஞ்சுக்கோ. கஞ்சத்தனம் எல்லாம் வாங்கி கொடு. அப்புறம் பாரு நடக்கிறதெல்லாம். இப்படி தாயா என் பொண்டாட்டிக்கு எல்லாம் செஞ்சேன். அன்னையில இருந்து என் லல்லு நில்லுன்னா நிப்பா, உட்காருனா உட்காருவா. Sir, there is a call for you. Don't disturb. I am in important meeting. But sir, it's your wife. Wife? Sir? Where? Telephone. லல்லு, ஹலோ. ஒண்ணு இல்ல, நான் தான் வந்து எடுத்து. எப்படி உங்க லல்லு நில்லுனா நிப்பா, உட்காருனா உட்காருவாளா? அட ஏன் இந்த நேரத்துல வேலையை போய் பாரியா சும்மா? யாரு கூட அந்த பேச்சு? அரைகுறையா ட்ரெஸ் பண்ணுவானே அந்த செக்ரட்டரி கூடவா? இல்ல அவ ட்ரெஸ்ஸே பண்ணலையா? என்ன சொல்றீங்க? வாய மூடு. யார பார்த்து வாயை போட சொல்றீங்க? ஒண்ணே இல்ல. வாய மூடுன்ற. யோ, சிதம்பரம். என் வாயை போட சொல்றீங்க? ஓ வாய இல்ல,
இது வேற வாய். ஐ லவ் யூ. மூதேவி லவ் பண்ற நேரமா இது? என்னது மூதேவி? ஆ? நீ வீட்டுக்கு வாயா உன்னை பேச. ஐயோ லல்லு லல்லு ஒண்ணு இல்ல மூதேவி லவ் பண்ற நேரத்தை பாரு. ஓ வீட்டுக்கு வான்னு வேற சொல்றா. வீட்டுல என்ன செய்ய போறாளோ? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ம். ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பொண்ணு பார்க்க வந்த போது நான் அவ்வளவு சொல்லியும் என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. என் அண்ணா அண்ணி கட்டாயத்துல தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேர்ல பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போகதான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், நான் பேச நினைச்சத நீ பேசி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வேண்டான்னு சொல்ல வந்தவன் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததுல சந்தோஷம் தானே? இல்ல. குட் ஈவினிங் சார். ஹோப் யூ என்ஜாய் யுவர் டின்னர். தேங்க்யூ. குழந்தைங்க அழுதுகிட்டே பிறக்குது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழல. வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன். அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. அது தானே மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன். ஏங்க நிறுத்திட்டீங்க? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தொடு. ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அது புடவையா நகையான்னு தெரியல. தொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா வெளியே வந்திருக்கோம். உன்னை நான் வெறும் கையோட கூட்டிட்டு போக விரும்பல. அதான் எதுவும் வேண்டாம்னு சொல்றேன்ல. எது வேணாலும் கேளு. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும். வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில கிடைக்குமா? இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் சொன்னபடி வெளியில கூட்டிட்டு போனியா? அதான பார்த்தேன். நான் சொன்னதை நீ கேட்காம இருப்பியா? அது போட்டோம். அவ என்ன விரும்புறான்னு கேட்டியா? கேட்டேன். சொல்லு சொல்லு, என்ன கேட்டா? டைவர்ஸ் கேட்டா. வாங்கி கொடுக்கட்டுமா? ஏய் பால் குடி. குடிடா. ஏய் பிடி 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 பிடி. பிடி. திவ்யா ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு என் கையை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கையை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஏன் பயமா இருக்கா? இது பயம் இல்ல, பிச்சை. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல அவ்வளவுதான். நான் தொடர்றது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நீங்க தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. என்னது இது? ஒரு சின்ன பரிசு. எனக்கு தான் எதுவும் வேணாம்னு சொன்னேன்ல. எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதை திறந்து பார்க்க போறது இல்லையா? இல்ல. நான் கட்டாயப்படுத்தினா? உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்ல.
நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு, மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அது அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல. ஏன்? ஏன்னா என் எதிரில உங்களை கணவரா ஏத்துக்க முடியல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா என் எதுவும் என்கிட்ட இல்ல. எதுவும் என்கிட்ட இல்ல. எதுவும் என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. என்ன கலா, நான் சொன்னது சரிதானே? எம்பி தமிழ்மணி பையன் யாரு? நீதானா? யார் அந்த பசங்க? கேக்குறல்ல? தெரியாது சார். அவங்க யார் அடிச்சிட்டு போயிருக்காங்க தெரியுமா? எம்பியோட பையனை. மரியாதையா பார்த்தத சொல்லிடு. எனக்கு தெரியாது சார், நான் இப்பதான் வந்தேன். நான் பார்க்கல சார். இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்திருக்கீங்க, ஒருத்தருக்கும் பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்ல. இங்க யாராவது அவங்களை அடையாளம் காட்ட முடியுமா? என்னால முடியும். என்னால அவங்களை அடையாளம் காட்ட முடியும். இவன் தான். எம்பி பையன்கிட்ட இந்த திருண்ண பதில் சொல்ற ராஸ்கல். கேட்ட பதில் சொல்ல மாட்டேன். சொல்ல சொல்ல. பணத்தை எங்க வச்சிருக்க? இப்போ உனக்கு சந்தோஷம் தானேம்மா? அந்த புள்ள அடி வாங்கறது உனக்கு திருப்தி தானே? இத பாருமா, பட்டு பல கடைக்குள்ள போந்து பணத்தை திருடிட்டு போறாங்க. இவனெல்லாம் அடிச்சா மட்டும் போதாது, 6 மாசம் ஜெயில போடணும். உன்னை கையெடுத்து கேட்டுக்கிறேன், அந்த பிள்ளைய அப்படி சபிக்காதம்மா. இப்படி கொஞ்சம் வாங்கல.
பொண்ணு எம்பியோட பையன் நாசமா போக காரை ஏத்திட்டு நிறுத்தாம கூட போயிட்டாம்மா. இன்னைக்கு என் பொண்ணு உயிரோடு இருக்கிறது அந்த மனோகர்னாலதான். அவனை போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியம்மா. இதோ நேத்து அவங்க அடிச்சு எடுத்துட்டு வந்தது. என் பொண்ணு ஆபரேஷனுக்காக கொடுத்தாங்க. அந்த பையனை உள்ள வச்சு என் பொண்ணு பழைக்க வேண்டாமா. இதை எடுத்துட்டு போய் அந்த பையனை எப்படியாவது ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருமா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்ல இது நீங்க ஆபரேஷன் வச்சுக்கோங்க. நான் அவரை எப்படியாவது பெயில கூட்டிட்டு வந்துடுறேன். இவதான் மனோகரனை காட்டி கொடுத்துட்டு இங்க வந்து நிக்கிறா பாத்தியா? என்ன பண்றது? இப்படியே இந்த செயின் அடகு வச்சு ஜாமீனுக்கு பணம் வாங்கி தர முடியுமா? நேத்து நீங்க தான் வந்து அவனை அடையாளம் காட்டி கம்பி எண்ணெய் வச்சீங்க. இன்னைக்கு நீங்களே வந்து ஜாமீன்ல எடுக்கிறீங்க. எங்க கையெழுத்து போடணும்? இங்க. இவனை எல்லாம் வெளியில கூட்டிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்னும் 4 நாள்ல எதுலயா உள்ள மாட்டி உள்ள போட்டுற மாட்டேன். திமிரு பிடிச்ச பசங்க. யோ, அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வா. I'm sorry. Second, empirical versus scientific forecasting. Third, historical, deductive and joint opinion methods. Technique of forecasting can be classified as below. First, past performance technique. Second, எக்ஸ்கியூஸ் மீ, yes, திவ்யாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்க பெர்மிஷனோட நான் திவ்யா கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா ப்ளீஸ்? தேங்க்யூ. எங்க அப்பாக்கு என்னாச்சு? எங்க அப்பாக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட். எப்போ? இன்னைக்கு காலையில ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான். எங்க? வாணிமல். வாணிமஹாலா? வாணிமல். நம்ம வாணிமல்ல அங்கதான் பயங்கர அடி. எங்க இருந்தியா? நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச். நம்ம ஊரா வெளியூரா? நம்ம ஊர் தான். ஏன் கேக்குற? இல்ல, எங்க அப்பா கோயம்புத்தூர் போய் 3 நாள் ஆச்சு. அவர் நாளைக்கு தான் திரும்பி வராரு. அதனாலதான் கேட்டேன். கோயம்புத்தூர் போயிருக்காரா? அப்போ அது தாத்தாவா இருக்குமோ? எங்க தாத்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இத பாரு, அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன். ஆனா அதுக்காக என் செயின் அடகு வச்சு உன்னை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். அதோட நம்ம கணக்கு தீர்ந்து போச்சு. புரியுதா? இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவேன். நாளைக்கு என்ன ரோட்ல பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்வேன். அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே? இதானே நீ அடகு வச்சு செயின். இதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. என்ன? நீ ரொம்ப அழகா இருக்கன்னு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு.
என்னைய தேடுற? கதை அடிக்காத, உண்மையை சொல்லு, என்னதானே தேடுற? இல்ல சத்தியம் பண்ண? மாட்டேன். அப்போ என்னதான் தேடுற? இல்ல சரி, நீ ஏன் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஆனா பஸ் இங்கே நிக்காது, போயிடும். போகாதே, நம்ம வண்டி தான் நந்தி மாதிரி முன்னாடி நிக்குதே. சிக்னல் மாறிடுச்சு, போய் வண்டி எடு. நீ என்னதான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்ற வரைக்கும் நான் வண்டி எடுக்க மாட்டேன். ஐயோ, பின்னாடி டிராபிக் ஜாம் ஆகுது. ஆகட்டும், ப்ளீஸ் கொஞ்சம் வண்டி எடு. அப்படியே ஒத்துக்கோ. சரி, ஒத்துக்கிறேன். உன்னதான் தேடிட்டு இருந்தேன். போதுமா? ஒரு நிமிஷம் அக்கா, இங்க வாங்க. தங்கச்சி நீ வாமா. அம்மா நீங்களும் கேளுங்க. இப்ப சொன்னியா சொல்லு. என்ன சொல்ற? சொல்லு. அப்ப சரி, நானும் வண்டி எடுக்க மாட்டேன். ஷோ, சரி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இத பாருங்க, நீங்க எல்லாம் சாட்சி. நாளைக்கு பேச்ச மாத்தாலும் மாத்திடுவா. நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்றோம். No. எஸ், No. 4 மணி. இல்ல 4 o'clock. இல்ல 4 மணி. ரைட். ஹாய். வரமாட்டேன்னு சொன்னேன், எனக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்க. தயவு செஞ்சு இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு போதான் காத்துட்டு இருந்தேன். கடலை சாப்பிடுறியா? ஹே 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 ஹே. உனக்கு பயம், என்ன பார்த்து பயம். என்னுடைய ஸ்டைல், கிரேஸ், சாம் இதெல்லாம் பார்த்து மயங்கிருவேன்னு பயம் இல்ல? அப்ப இல்லன்னு ப்ரூவ் பண்ண. எப்படி? என் கூட காஃபி சாப்பிட. என்னது? எக்கனாமெட்ரிக்ஸ். அப்படின்னா? அடி உத திருட்டுக்கும் எக்கனாமெட்ரிக்ஸ்க்கும் ரொம்ப தூரம். நான் தான் அடி உதையெல்லாம் இப்ப விட்டுட்டேனே. இப்ப ஒன்லி திருட்டு, அதுவும் உங்க வீட்டு திருட்டு, எங்க வீட்டு திருட்டு இல்ல, கண்ணா பின்னாடி பெரிய திருட்டு. என்ன திருடுன நீ கேட்கணும். என்ன திருடின? உன் இதயத்தை. வெட்கம் தாங்காமல் தேங்க்ஸ் என்றாள். தேங்க்ஸ். காஃபிக்கு. ஹேய் ஹேய். காட். ஹேய், என்னாச்சு? எங்க அப்பா. எங்க? கவுண்டர் பக்கத்துல. பிரவுன் கலர் சட்டை, பட்ட பட்டையா, அந்த ஒழுக்கத்திலையா? ஆமா. அவர் பேர் என்ன? சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. என்ன பண்ற? மிஸ்டர் சந்திரமௌலி. வாங்க சார். ஓ மை காட். குட் ஈவினிங். குட் ஈவினிங். தம்பி, நீங்க என்ன சார், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, வந்து எங்க கூட ஒரு கப் காஃபி சாப்பிடுங்க சார். இல்ல தம்பி, நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஒரு பாதி கப் சாப்பிடுங்க சார். பரவாயில்ல தம்பி. இருமா, சார் கூட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க வாங்க சார். நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் போகணும். சார், அடுத்த தடவை கண்டிப்பா எங்க கூட காஃபி சாப்பிடணும். ஓ, தேங்க்யூ. ஓ மை காட். ஹாய். என்ன புக்கு? இங்க என்ன பண்ற? ரிசர்ச். அட்டெண்டர் பார்த்தா நான் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுவான். தள்ளவே முடியாது. முழுசா முள்ளங்கி பத்த மாதிரி 10 ரூபா கொடுத்துருக்கேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். என்ன சொல்ற? அது சொல்றதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? இல்லையே, இருந்தா சொல்லு, அங்க போய் பேசலாம். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் புக் படிக்க சொல்லியிருக்கேன். சரி, சொல்லி தொலை. ஐ திங்க் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நீ என்ன சொல்ற? ஒண்ணு பண்ணு, ஊரை கூட்டி மைக் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. அப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப இடத்த காலி பண்ணு.
இதுதான் உன் முடிவா? ஆமா ஆமா ஆமா. Hello. Mic testing. 1 2 3. Hello. Mic testing. 3 2 1. Can you hear me? Can everyone hear me? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ ஊரை கூப்பிட்டு மைக் போட்டு சொல்லணும்னு சொன்ன. உன் ஆசையை என்னால தட்ட முடியல. அதனால தான் மைக் போட்டு சொல்றேன். நான் சொல்றதை இப்போவாவது நீ நம்புவேன்னு நினைக்கிறேன். உன் விருப்பப்படி ஊரை கூட்டி என்னால சொல்ல முடியல. அதனால அட்லீஸ்ட் இந்த காலேஜ்க்காவது தெரியட்டுமேன்னு பிரின்சிபல் ரூம்ல இருந்து இன்டர்காம் வழியா சொல்றேன். ரெடி? Oh God, no. I love you. நான் ஒன்னு கேக்குறேன், செய்வியா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ராத்திரி அவங்களோட போக கூடாதுன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதானே? இதை பாரு, இவ்வளவு காலமா நான் வளர்த்த நம்பிக்கை, லட்சியம் இதெல்லாம் உனக்காக விட்டு கொடுக்க முடியாது. அடித்தடி ஜெயில் இதெல்லாம் தான் உங்களுக்கு என்ன? அது மாத்திக்கிறது தப்பு இல்ல. நான் உன்னை விரும்புறேன், அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால கட்டுப்பட முடியாது. கட்டுப்பட சொல்ல, கன்சிடர் பண்ண சொல்றேன். கன்சிடர் பண்ணியாச்சு, மாத்திக்க முடியாது. ஓகே? என் விருப்பத்துக்கு அவ்வளவுதான் மரியாதைனா நீ என்ன விரும்புறதுல அர்த்தமே இல்ல. அது வேற இது வேற. எப்படி வேற வேறையா இருக்க முடியும்? நாளைக்கு நான் ஜெயில பார்க்க போறேன்னா இல்ல ஹாஸ்பிடல்ல பார்க்க போறேன்னா சந்தேகப்பட்டு என்னால காலம் கடத்த முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி சத்தியமா நான் அவங்க கூட போக போறேன். அப்ப என்ன விட்டுடு. உனக்கு நான் தான் முக்கியம்னா இந்த அடித்தடி சண்டை எல்லாத்தையும் விட்டுடு. இல்ல அதுதான் முக்கியம்னா என்ன விட்டுடு. அப்படின்னு இல்ல, ஏதோ சின்ன பொண்ணாச்சே, மனசு உடைஞ்சிட கூடாதுன்னு தான். I love you. ஐ லவ் யூ சொன்னா போதுமா? பின்ன உனக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. விளையாடுறியா? இல்லையே. எங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரி, தெரிய வேண்டாம். உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். சத்தியமா விளையாடல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். வாழ்நாள் பூரா உன் கூட இருக்க ஆசைப்படுறேன். ஆனா அப்பா அம்மா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல ஒரு கல்யாணத்துக்கு என்ன தகுதி வேணும்? இருந்தாலும் அப்பா அம்மா கேட்காம. இப்போ உங்க அப்பா அம்மாவை கேட்கணும், அவ்வளவுதானே? மிஸ்டர் சந்திரமௌலி, வாய் மூடு. அப்ப நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க. நாளைக்கா? எஸ். என்னால முடியாது. அப்ப நான் அவரே கேக்குறேன், மிஸ்டர் சந்திரமௌலி ப்ளீஸ். எதுக்கு போறாங்க? அப்ப ஒத்துக்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ். ஓகே? நாளைக்கா? ஓகே ஓகே. ஏய் மனோ, என்ன சொல்ற? என்ன சொல்ற? நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ வரலனா நீ என்ன விரும்பலன்னு அர்த்தம். நீ வரலனா நான் உன்னை விரும்பலன்னு அர்த்தம். But tomorrow morning I will be there. Okay? Bye. Coming.
கூட போலீஸ் ஸ்டேஷன் வரியா? எதுக்கு? தெரியாத மாதிரி கேட்கற பத்தியா? நேத்து நீ நடத்தின போராட்டத்துல 4 போலீஸ்காரங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ஒரு குடோன் நாசம், 4 லட்சம் க்ளோஸ். தெரியுமா உனக்கு? எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சத்தியமா சொல்றேன், நேத்து நான் அதுல கலந்துக்கல. அப்புறம் நீங்க யார வேணா கேட்டு பாருங்க, நேத்து நான் அந்த பக்கமே போகல. முடிச்சிட்டியா? போலாமா? வா. எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு சொல்றல. இப்ப நீ வாயை மூடிட்டு வரல, உன்னை தெரு தெருவா நாயை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறேன். வரேன். ஆனா இன்னைக்கு விட்டுரு, நாளைக்கு வரேன். காதுல எவனாவது பூ வச்சுக்கிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு மட்டும் விட்டுரு. நீ காலில் விழுந்து கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன். புரியுதா? வா. ஒரு நிமிஷம். இதை திறந்து பார்க்க போறது இல்லையா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் உங்களுக்கு முக்கியமா படுதா? ஓகே, இப்போ அதை திறந்து பார்க்கணும், அவ்வளவுதானே? விவாகரத்து மனு. நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு. நேத்து நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டா கேக்குறியா இல்ல நிஜமாவே கேக்குறியான்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ கேட்டதுலயும் நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரை உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. உன் வருங்காலத்தை தான் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன், இன்னமும் ஆசைப்படுறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏத்துக்க. இல்ல இந்த கல்யாணம் வேண்டாம்,
சுதந்திரம் தான் வேணும் நீ நினைச்சினா இந்த விவாகரத்து மனுல கையெழுத்து போடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன். உங்க 2 பேர்ல யாரு விவாகரத்துக்கு அப்ளை பண்றீங்க? 2 பேரும் தான். அப்படின்னு உங்க 2 பேருக்குள்ள வேறுபாடு? வேறுபாடுன்னு எதுவுமே இல்லை, ஆனா பெருசா ஒரு ஈடுபாடு இல்லை, அதனால்தான். அதுக்கு விவாகரத்து வரைக்கும் போகணுமா? போகணும்னு எங்களுக்குள்ள தோணுச்சு, அதனால்தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆனா நாளடைவில் ஈடுபாடு வரலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த கேஸ் எடுக்கிறதுல விருப்பம் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 7 நாள். 7 நாளா? 7 நாளைக்குள்ள விவாகரத்தின் முடிவுக்கு வந்துட்டீங்களா? விவாகரத்துன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 7 நாளுக்கும் 7 வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு இருக்கே. பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேர்ல கோர்ட்ல விவாகரத்து வாங்கணும்னா கல்யாணம் ஆகி குறைஞ்சது 1 வருஷம் ஆயிருக்கணும். உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம சட்டத்துக்கு இருக்கு. இந்த 1 வருஷத்துக்குள்ள உங்க மனசு மாறிடலாம் இல்லையா? அப்போ இப்போ அப்ளை பண்ணா கூட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கோர்ட் டைவர்ஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க ஒருத்தர் பொறுத்துக்கணும். இதுக்கப்புறமும் நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களா? எஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த 1 வருஷம் எங்க மனசை மாத்திடாது. தயவு செய்து இதை கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஷிவ், ஆஸ் அன் அட்வொகேட் நீ கேட்கிற இந்த டைவர்ஸை வாங்கி கொடுக்க என்னால முடியும். ஆனா ஒரு பொண்ணா இந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்க எனக்கு மனசு இல்லம்மா. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, ஏன் இந்த விவாகரத்துன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. என்னவா இருந்தாலும் சரி, அவசரப்படாத. ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டமா. அதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதையே நீயும் படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்புறம் ஓ இஷ்டம். நாளைக்கே நான் இதை ஃபைல் பண்ணிடுறேன். தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே.
मुबारक हो कांग्रेचुलेशन कांग्रेचुलेशन अरे भाई बधाई हो भाई बहुत बहुत बधाई दोनों की जोड़ी अरे यार ये भी ये मेड फॉर ईच अदर विश यू हैप्पी मैरिड लाइफ दे आर गोइंग टू बी वन ऑफ द बेस्ट कपल इन आवर ऑफिस यार बेटा ये पूजा का कुमकुम है बहू को सिंदूर लगा दो लगा दो ना बेटे अरे लगाना यार अरे लगाया जल्दी लगा अरे लगाया है लगाना लगा दो यार கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே பூவாளவே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே. I'm sorry. நான் அப்படி போயிருக்க கூடாது. உடனே வந்துடலான்னு தான் போனேன். ஆனா நான் செஞ்சது தப்பு தான். ஒத்துக்கிறேன். தப்பு என் மேலதான். இவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டதே எனக்கு மறந்து போச்சு. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண கையோட பூ மாலை வாழ்த்துக்கள். உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் உங்க கூட வேலை பார்க்கறவங்க வேற. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் என்னையே மாத்திக்கிறேன். ப்ளீஸ், எனக்காக உன்னை நீ மாத்திக்க வேண்டாம். நீ இங்க இருக்க போறது இன்னும் 1 வருஷம் தானே. இது உன் ரூம். இந்த அக்கி. நீ இங்க இருக்கிற 1 வருஷம் முழு சுதந்திரத்தோட இருக்கணும்னு நான் விரும்புறேன். உன் வாழ்க்கையில நான் எந்த விதத்திலையும் குறுக்கிட மாட்டேன். இது உன் வீடு. உன் விருப்பம் போல இருக்கலாம். எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம். Apart from the roof, we don't have to share anything. Okay?
உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட வருத்தமோ கோவமோ வரலையா? குட் நைட். சீக்க என் பொண்டாட்டி லல்லுவ டைவர்ஸ் பண்ணிடலான்னு பாக்குறேன். ஏன்னா அடிக்கடி செக்ரட்டரிகளை மாத்தி என் கழுத்தை அறுக்கிறா. டைவர்ஸ் பத்தி ஏதாவது அட்வைஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஆமா, இவர் பெரிய அனுபவஸ்தரு. நேத்து தான் கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கோம். விளையாடுறியா? மியூச்சுவல் கன்சர்ன் கேஸ்ல டைவர்ஸ் வர 1 வருஷம் ஆகுமா? அது வரைக்கும் இங்கதான் இருக்க போறா. ஆனா ஒரே வீட்டுல தங்கினாலும் தனித்தனியா வாழ போறோம். என்னப்பா இது? அவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சேர்ந்து வாழ்றான். நீ என்னடா கல்யாணத்தை பண்ணிட்டு தனித்தனியா வாழ்றான்ற? என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. बेटी मुझे तमिल सीखना है. I want learn Tamil. என்னது? தமிழ் கத்துக்கணுமா? ஏன் தமிழ் உருப்படியா இருக்கணும் பிடிக்கலையா? नहीं नहीं, एक बड़ा आदमी, big Tamil man coming to my garage. I speak Tamil with him. He like. So he's an big, bada imported cars to my garage. சரி சரி, நீ பேசுற தமிழ் கேட்டு அந்த ஆள் கார் எல்லாம் உன் கராஜ்க்கு அனுப்பணும், அவ்வளவுதானே? வா வா வா, நான் தமிழ் கத்து கொடுக்குறேன். வா. உட்காரு உட்காரு. ஐ டீச் தமிழ். ஓகே, இப்போ நான் உனக்கு 4 வார்த்தை தான் கத்து கொடுப்பேன். அதை கேட்டு அந்த ஆள் அசந்து போயிடுவார். चार. चारे चार वो उनका मर गया. मेरा तमिल सुन के मर गया. मर गया. இப்போ tomorrow he come. அதுக்கு இப்போ आएगा आएगा hotel. होटल. வாடா டே மடையா. बड़ा दे मोड़िया. மடையா मड़िया. बड़ा दे मड़िया. இப்போ ரெண்டாவது வார்த்தை. செகண்ட். அது வந்து he come, you want to say sit down. Sit down, sit down. बैठिए. हाँ बैठिए. அதுக்கு வந்து உட்காருடா சோம்பேறி. उक्कारेड़ा सोंबेरी. சோம்பேறி. उक्कारेड़ा सोंबेरी. வெரி குட், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ third. அது வந்து he talk Tamil, you talk what? What? you say வாய மூடுடா. वाया मुर्दा. वाया मुर्दा. சரிடா வாய மூடுடா. सरीदा वाया मुर्दा. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ லாஸ்ட் வேர்ட், fourth. चार. everything finished, he goes. Go. you say thank you, bye bye. Thank you. Thank you. thank you what? What? போடா டாய். पड़ा दाई. போடா டாய். पड़ा दाई. சத்தமா. पड़ा दाई. அவ்வளவுதான். पड़ा दाई. पड़ा दाई. காஃபி தான் நீங்க குடிக்கணும்னு நான் சொல்லல. இருந்தாலும் ஒரு வா குடிச்சிட்டு பிடிக்கலன்னு வேற போட்டிருக்கலாம் இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 5:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு பாலை காய்ச்சி டிகாக்ஷன் போட்டு தூக்க கலக்கத்துல கையை கூட சுட்டுக்கிட்டேன். நீங்க என்னடானா ஒரு மரியாதை கூட அது தொட்டு பார்க்கல. இன்னைக்கு நீங்க இருக்கிற காஃபி போட்டு தர நானும் சாப்பிட்டுருவேன். ஆனா 1 வருஷம் கழிச்சு யார் காஃபி போட்டு தருவாங்க? இந்த சுகமெல்லாம் பழகி போச்சுன்னா பின்னால நான் தானே கஷ்டப்படணும். इधर संदीप सिंह कौन है? बड़ा दाई मड़िया.
மடையனா இது என்னது ஆரம்பமே சரியில்லையே. ஏப்பா தலப்பா உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? உட்காரையில சோம்பேறி. சோம்பேறியா? ரொம்ப உட்காரையில சோம்பேறி. உட்காரப்பா. இது என்ன ரொம்ப உள்ள குறையுது? ஐயோ பக்கத்துல யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும் போல் இருக்க. இவனை யார் தமிழ் பேச சொல்லி அடிச்சா? இந்தாப்பா சிங்கு, இந்த வண்டிய என் பொண்டாட்டிக்கு மேல உசுரா நான் வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் பார்த்து. சத்தவாய மூடுதா. யோ தாடி, சத்தவாய மூடுதா. கத்தாதையா. சத்தவாய மூடுதா. யோ யோ என் டிரைவருக்கு தமிழ் தெரியா? அவன் காதுல விழுந்தா என் மான மரியாதை எல்லாம் போயிடுயா. சத்தவாய மூடுதா. ஐயா உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இந்தா கையப்படி, சாவிய வச்சுக்க. வண்டி எப்படி வேணாலும் செய், என்ன விடு. போடாதாய். ஐயோ போடாதாய். அட பாவி, போடாதாய். ஐயோ என் பொண்டாட்டி லல்லு கூட என்னை இப்படி திட்டது இல்லையே. இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வரீங்களா? ஏன் இன்னைக்கு என்ன? இல்ல, நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். ப்ராமிஸ்? एक मिनट प्लीज, मेरी बात सुनिए. एक मिनट. साहब, मैं मेंबर हूँ यूनियन का. साहब आपको कोई हक नहीं है मुझे सस्पेंड करने का. आप मुझे सस्पेंड करेंगे तो मेरे बच्चे बर्बाद हो जाएंगे. आप क्या समझते हैं कि मैं यूनियन का मेंबर नहीं हूँ? मेरे पास कार्ड है यूनियन का और पूरी यूनियन मेरे साथ देगी. साहब तुम्हारा ये कागज मेरा कुछ नहीं बिगाड़ सकता. साहब इस चीज को दिमाग में रखिएगा साहब. और ये कागज मेरा कुछ भी नहीं बिगाड़ सकता था. साहब आपकी हल्की फुल्की धमकियों से मैं डरने वाला नहीं. अगर मुझे कुछ हो गया तो मैं छोड़ने वाला नहीं. आप जैसे 36,000 आदमी आए और चले गए. आप कब जाना चाहते हो मुझे बताओ साहब. और अगर मैं जिंदा रहा तो तुम्हें भेज कर दूंगा. मैं आपको छोड़ने वाला नहीं. और अगर मेरा घर बर्बाद हो गया तो साहब मैं आपको बर्बाद कर दूंगा. आपका ये सस्पेंडर जो है ना, आपके सामने बोल रहा हूँ, उसकी मैं कोई नहीं समझता. ये जो मैं बोल रही हूँ. சீக்கிரம் வரீங்களா? இல்ல, நான் இங்க வந்து இன்னையோட 30 நாள் ஆகுது. என்ன 1 மாசமா பொறுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, நேற்று ஆஃபீஸ்லேருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தப்பு என் மேலதான். நான் போட்டு காஃபியை குடிக்க மாட்டேங்க. நான் பண்ண சாப்பாட்டையா சாப்பிட போறீங்க? ஆஃபீஸில் நேற்று ஒரு எதிர்பாராத ப்ராப்ளம்.
ஒரு ஆபரேட்டரை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது, அதனால தான் கொஞ்சம் லேட்டு. ஆமா, ஆபீஸ்ல உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அதுக்கு நடுவுல வீட்டுல ஒருத்தி காத்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு ஞாபகமா இருக்கும்? இல்ல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லத்தான் உங்களுக்கு நேரம் இருக்குமா? நான் என் கடமைக்காக 2 காபி போட்டிருக்கேன். ஆனா நீங்க இது குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பால் டிகாக்ஷன் எல்லாமே வெளியே இருக்கு, நீங்களே போட்டுக்குங்க. எனக்கா நீங்க உங்க கொள்கையெல்லாம் தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நீங்க வேற போட்டுக்குங்க. ஒரு நிமிஷம், அதுல சக்கரை இருக்காது. நீங்க எப்படியும் குடிக்க போறது இல்ல, சக்கரை போட்டு வச்சா கெட்டு போயிடும். அப்படியே ஃப்ளாஸ்க்ல ஊத்தி வச்சா மத்தியானமா குடிப்பேன், அதனாலதான் சக்கரை போடல. சரியா இருக்கா? நீ இந்த ஊரை சுத்தி பார்த்திருக்கியா? ஓ, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திருக்கேன், இந்த வீட்டை பார்த்திருக்கேன். பார்க்க ஆசைப்படுறியா? நேத்து வரலங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன வெளில கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. இல்ல, நிஜமாவே என்ன கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். எப்போ? என்னைக்கு? உங்க ஆபீஸ்? ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிடுறேன். நிச்சயமா? அப்ப இப்பவே ஃபோன் பண்ணுங்க. ஏந்திரீங்க. பண்றேன். சீக்கிரம் 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 போங்க. ஓகே. ஐயோ, மெட்ராஸ் தமிழ் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஐயோ, ஐயோ, மெட்ராஸ் போலீஸ் போல இருக்கு. ஐயோ, ஐயோ, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. போங்க, சீக்கிரமா.
हाँ ठीक है, आप मरीज को भेज दीजिए। एक्सक्यूज मी, 1 मिनट। प्लीज एक्सक्यूज मी, Yes? एक्सक्यूज मी, इमरजेंसी एडमिशन है। एडमिशन उस काउंटर में जाइए। हाँ ठीक है, रख दीजिए। My husband is bleeding. He's in the car. Please, admission வேணும். Accident? இல்ல, accident இல்ல. 4 ஆளுங்க. I mean, 4 men beat him up. Please. Oh, police case, udhar. Excuse Yes? me, please. My husband is bleeding. Emergency admission. ये फॉर्म भर दीजिए। There's no time. प्लीज Please. फिल अप दिस फॉर्म। He's dying. Please. आपने पुलिस को इन्फॉर्म किया क्या? अगर आप उनके रिश्तेदार हैं तो उनको एडमिट कर सकते हैं हम। சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. आप उनके रिश्तेदार हैं? I mean, what are you saying? आप उनके रिलेटिव हैं? Yes, relative. क्या रिलेशन है? என் புருஷன். Please. எப்படியாவது காப்பாத்துங்க. Please. से चलना। हाँ, वहाँ बैठ जाइए। संभालो यार, बैठो यहाँ। अच्छा मैं जा रहा हूँ, नहीं तो मेरी बीवी मेरी जान ले लेगी। நான் சொல்றது உங்களுக்கு புரியாத, இருந்தாலும் சொல்றேன். பெத்த தகப்பன போல நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. थोड़ा दे। अबे हो, बलबीर मैं आ रहा हूँ यार, दरवाजा खोल दो। சாப்பாடு ரெடி. நான் இன்னைக்கு காரசாரமா சமைச்சிருக்கேன். இத சாப்பிடணும்னா பயங்கரமா பசி இருக்கணும், இல்லாட்டி கண்ணா பின்னாலும் தைரியம் இருக்கணும்.
நீங்க எப்படி? நீ சாப்பிடலையா? வம்பா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகலைன்னா நான் சாப்பிடுறேன். கையிடுங்க, நான் ஊட்டி விடுறேன். எங்க கிளம்புறீங்க? நீங்க எங்க கிளம்புறீங்க? ஆபீஸ்க்கா? 15 நாளாவது பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? உங்களால ஷூ கூட போட முடியல, ஆபீஸ் தேவையா? நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நான் அது கொடுக்க மாட்டேன். டாக்டர் சொல்றதுக்கா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் நான் சொல்றதுக்கா கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க தொட்டு தாலி கட்டினீங்களே, அந்த கடனுக்காவது கொஞ்சம் கேளுங்களேன். நம்ம 2 பேரை பொறுத்த வரைக்கும் இந்த தாலி ஒரு வெறும் கயிறு, மஞ்சள் சாயம் பூசின ஒரு கயிறு, அவ்வளவுதான். போங்க, போய் முட்டிக்கிங்க, கை உடைச்சுக்குங்க, கால் உடைச்சுக்குங்க. எனக்கு என்னாச்சு? நானா கட்டிக்கிட்டு போறேன். अरे संदीप सिंह, ओहो, आओ साहब आओ, ये पकड़ो यार। कते की औलाद। चुप बे साले, चुप। கத்தே கி அவுலாத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கழுதைக்கு பிறந்தவனே. டேய், என்னையாடா திட்டுற? கத்தே கி அவுலாத். सर, तुम्हारी गाड़ी, योर कार, ओके? குத்தே கमीने. साहब, योर गाड़ी, ओके? குத்தே கमीने அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெறி நாயேன்னு அர்த்தம். மொத்தமா 100 ரூபா கொடுத்து உன்னை திட்டுறதுக்குன்னே 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். सर, गाड़ी, तुम्हारी गाड़ी फर्स्ट क्लास. அச்சா பகலா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பைத்தியக்காரான்னு அர்த்தம். என்னையா திட்டுற? अरे साहब, 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 when next car coming? சுப்ரகோ சாலா வாயமுடா மச்சான் போனி. अरे साहब, साहब तुमने हमारा बिल नहीं दिया है, हमारा बिल नहीं दिया है. अरे बदमाश कहीं का. எப்படிமா இருக்க? அவர் நல்லா இருக்காரா? என்னது அது திடீர்னு லெட்டர் கூட போடல? எனக்கு செக்ரட்டேரியட்ல கொஞ்சம் வேலை இருந்தது. இவ்வளவு உன்னை பார்க்கணும்னு அடிச்சிட்டு இருந்தா, அதனாலதான். இத கொடுங்க. வாங்க வாங்கப்பா, நீங்க உட்காருங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். கீழே யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்களேன். அப்பா அம்மா வந்திருக்காங்க. என்னால நம்பவே முடியல, இப்படி திடீர்னு. மரியாதைக்கு ஒரு தடவை வந்து வாங்கன்னு கூப்பிடுங்களேன். அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன வாங்கன்னு கூப்பிடுறது? காஃபி போட்டு கூட நான் ஆபீஸ் போகும்போது பாக்குறேன். ஆபீஸ் போறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுங்களேன், அப்பா கூட செக்ரட்டேரியட் போகணும்னு. எனக்கு என்ன வேற வேலை இல்ல? பொண்ணு கொடுத்துட்டோங்கிற சாக்குல மூட்டை முடிச்சோட வந்துருவாங்க, அப்புறம் செக்ரட்டேரியட் அது இதுன்னு உயிர் எடுப்பாங்க. கத்தாதீங்க, அவங்களுக்கு கேட்க போகுது. கேட்கட்டுமே, அப்பாவது ஏதாவது புரியுதான்னு பார்க்கலாம். அவர் குளிச்சிட்டு இருக்காரு, இப்ப வந்துடுறேன்னாரு. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அண்ணா அண்ணி? ராதி காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிடுச்சா? மல்லிகா எப்படி பாஸ் பண்ணாலா இல்லையா? உங்களெல்லாம் நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளைக்கு 100 வாட்டி நினைச்சு பாக்குறேன், 100 டைம்ஸ். நீ எப்படி நினைக்கிறே இல்லையா? நீ எங்க விட்டுதுடா ஒரு தொல்லைன்னு நிம்மதியா இருந்திருப்ப. பாவம் அப்பா தான் டெய்லி காலையில திட்டுறதுக்கு ஆளே கிடைச்சிருக்க மாட்டாங்க இல்லப்பா? அது இருக்கட்டும், நீ சந்தோஷமா இருக்கியாமா? உங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு தட்டுமா? இருங்க. நீருடா, நான் போட்டு தரேன். இது பாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமையல் ரூம் பக்கமே வரக்கூடாது. உனக்கும் புருஷனுக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைச்சு போடுறேன். மாப்பிள்ள வரார். நல்லா இருக்கீங்களா? ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும். டிஃபன் சாப்பிடல? எனக்கு வேண்டாம், வந்திருக்கு உங்களுக்கு கொடு. எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல. ஏதோ செக்ரட்டேரியட் போகணும்னு சொன்னீங்களே. பரவாயில்ல மாப்பிள்ள, நான் டாக்ஸில போய்க்கிறேன், நீங்க போங்க.
அவர் காலையில எழுந்ததுல இருந்து தலைவலி, அதனாலதான் கொஞ்சம் கோவமா இருந்தாரு. இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. நான் எதை சொன்னாலும் செய்வார் தெரியுமா? என்ன எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு, எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு. நிஜமா, நான் சொல்றது நம்பு. அப்ப ஏமா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு? ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம், இது எல்லார் வீட்டுல நடக்கிறதா. ஆனா அவங்க படுக்க தனித்தனியா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. ஜானகி, அப்பா வராரு, கண்ணை தொடச்சுக்குமா. ஜானகி, போன வேலை முடிஞ்சதுங்களா? முடிஞ்சது. இந்தா, என்ன இது? இது ட்ரெயின் டிக்கெட். சாயங்காலத்துக்கே கிடைச்சது, ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன். சாயங்காலத்துக்கேவா? இத உள்ள வைமா. வாங்க மாப்பிள, வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அதனாலதான் ஈவினிங் ட்ரெயினுக்கே டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நீங்க வந்தவுடன் சொல்லிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நான் வரட்டுமா? மாப்பிள, உங்க கல்யாணத்துல நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை எப்படியாவது சரி பண்ணிடுறேன். ஆனா அதுக்காக என் குழந்தைய கண்கலங்க வைக்காதீங்க. நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். நல்லா இருமா. வரமா. என் மேல கோர்ந்தா என்ன திட்டுங்க கத்துங்க. ஆனா எங்க அப்பா அம்மா மேல கோத்த காட்ட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தெரியுமா? உறவுக்கு தான் மரியாதை காட்டலனா கூட வயசுக்காவது மரியாதை கொடுத்திருக்கலாம். உங்க அப்பா அம்மா கிட்ட அன்பா மரியாதையா நடந்துக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்க போகும்போது விவாகரத்துக்கு நீ மட்டும்தான் காரணம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? இப்ப உங்களுக்கு என் மேல பெரிய அபிப்பிராயமே கிடையாது. நீ திரும்பி போகும்போது இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட வாழறதை விட நீ இங்கே தனியா வாழலான்னு உன்னை சந்தோஷமா வரவேற்பாங்க. इन वाले क्या बोलते हैं? உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாத. ஒரே ஒரு நிமிஷம் தானே கேட்கிறேன். Will you stop it? தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல.
மரியாதையா சொன்னா உனக்கு புரியாது? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல. நீ என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க தைரியமா? வெல் then your mistake and there is a limit and this is it. தயவு செஞ்சு வெளியே போறியா? இந்த இடத்தை விட்டு வெளில போக சொல்றீங்களா இல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போக சொல்றீங்களா? ரெண்டும் தான். அப்ப இன்னும் ஏன் என்னங்க வச்சிட்டு இருக்கீங்க? மெட்ராஸ் கண்பிட வேண்டியதானே? போயே, உன்னை யார் வேண்டாங்கிறாங்க? அப்ப என் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. Sita Travels, Miss Preeta, yeah, this is CK here. I want a first class train ticket to Madras tomorrow. Yeah, tomorrow. The name is Divya, Mrs. Divya Chandrakumar. Okay, thank you. Divya? Divya? सर मैं सीता ट्रैवल से आया हूँ। ये आपकी मद्रास की टिकट है। On train ticket. நான் என்ன பண்றது? போகாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். சத்தியமா இந்த ஜென்மத்துக்கு நான் உங்களை விட்டு போக மாட்டேன். போக விரும்பலேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. சத்தியமா நான் உன்னை போக விட மாட்டேன். நான் போகட்டுமா வேண்டாமா? உன் இஷ்டம். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். நான் நீங்க நினைக்கிறத பத்தி கேக்குறேன். இது உன் வாழ்க்கை, உன் முடிவு. எனக்கும் உன் முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கும் எனக்குமாவது சம்மந்தம் இருக்கா? தெரியல. தாலி கட்டிட்டா மட்டும் போதுமான்னு நீதானே கேட்ட. வீட்டு கணக்கெல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கேன். டோபி அட்வான்ஸ், பால்காரம் பாக்கி எல்லாம் இதுல இருக்கு. இது ஸ்டோர் ரூம் சாவி. அரிசி பருப்பு எல்லாம் இன்னும் 2 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது வீட்டு பணத்துல மிச்சப்படுத்தினது. இது உங்க பாஸ்புக், செக் புக், பீரோ சாவி. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? 4 மணிக்கு ட்ரெயின். 2 மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன். எனக்கா நீங்க வர வேண்டாம். நானே போய்க்கிறேன்.
இந்தா நீ முதல்ல என்கிட்ட விரும்பி கேட்டது. அதை கூட வாங்கி கொடுக்காம உன்னை அனுப்ப நான் விரும்பல. விவாகரத்து. இன்னைக்கு காலையில தான் வந்தது. உனக்கும் எனக்கும் இன்னில இருந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது ஒரு வெறும் காதம். என் மனசுக்குள்ள இருக்கிறதையோ உங்க மனசுக்குள்ள இருக்கிறதையோ இதால நிச்சயமா மாத்த முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்துக்கதான் மனசு இல்ல. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன், சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் என்ன விரும்புறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் என் ஞாபகமா இதை வச்சுக்கோங்க. நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன், சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். गाड़ी पहली प्लेटफॉर्म से 5 बजे रवाना होगी।